பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்க கூட பேசுறாரா? இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா? நிச்சயமாகவே இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தி, உங்களை தைரியப்படுத்தி, இந்த உலகத்திலே அவருக்கென்று சாட்சியாய் வாழ்வதற்கு உதவி செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. சரிங்க, இன்னைக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை வாசித்து தியானிக்க போகிறோம். 124 சங்கீதம் 1 வசனம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது, சத்துரு நமக்கு விரோதமாய் எழும்பின போது, உலகத்தில் காணப்படுகிற போராட்டங்கள் நமக்கு எதிராக எழும்பின பொழுது கர்த்தர் நம் பக்கத்தில் இல்லாமல் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஒரு கேள்வி. சில நேரங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற சில காரியங்களை சொல்லும் பொழுது, அன்றைக்கு அந்த ஆபத்து வரும்போது நான் மட்டும் பக்கத்தில் இல்லாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை அன்றைக்கு அந்த பிள்ளைக்கு நேராக இந்த ஆபத்து வரும்போது நான் மட்டும் கூட இல்லாமல் இருந்தா என்ன ஆயிருக்கும்? தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்துல கை வச்சு ஒரு கேள்வி கேளுங்களேன். எத்தனை ஆபத்துகளை, எத்தனை சத்துருக்களை ஒவ்வொரு நாளும் பிசாசனவன் நமக்கு எதிராக எழுப்பிக் கொண்டே இருக்கிறான். எப்படி ஆகிலும் நாம் விழுந்து போக வேண்டும், நம் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதில் அவன் ரொம்ப குறியா இருக்கிறான். இப்படி இந்த போராட்டங்கள் வரும்பொழுதெல்லாம் நாம் எப்படியாவது அதை மேற்கொண்டு வந்து விடுகிறோம். அப்போது நமக்குள்ளே தோன்றுகிற என்ன தெரியுமா? என் பலத்தினால நான் இதை தாண்டி வந்துட்டேன். நல்ல டாக்டர், அவர் மூலமா எனக்கு ஒரு சுகம் கிடைச்சது. என் நண்பன் எனக்கு உதவி செய்தான், அதன் மூலமா இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து விட்டேன். இப்படி நம்முடைய சுயத்தை சார்ந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சங்கீதக்காரன் எப்படி எழுதுறான் என்றால், எனக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பின போது, எனக்கு விரோதமாய் சத்துரு மூர்க்கமாய் எழும்பின போது, வேடனுடைய கண்ணி எனக்கு எதிராய் வைக்கப்பட்ட போதெல்லாம் நீர் என் பக்கத்தில் இராவிட்டால், ஒருவேளை நீங்க இல்லாம இருந்திருந்தா என் வாழ்க்கை என்னவா இருக்கும்? உண்மை இதுதான் தேவ பிள்ளைகளே. ஒவ்வொரு நாளும் நம் பக்கத்தில் அவர் இருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், உன் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். இவ்வளவு அருமையான வார்த்தை இல்ல? உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் நம்ம பக்கத்துல இல்லாம இருந்தா இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிற நானும் இல்லை, இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற நீங்களும் இருந்திருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு தகப்பனை போல தோளில சுமந்து போகிறார், ஒரு தாயை போல ஆறுதல் படுத்துகிறார். எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிசாசுடைய சூழ்ச்சிகள், மனிதர்கள் எழும்பி நின்று கொக்கரித்த போதெல்லாம் நம் பக்கத்துல அவர் இருந்து நம்மை இதுவரைக்கும் எந்த சேதம் இல்லாமல் பாதுகாத்திருக்கிறார். சிங்கங்கள் சூழ்ந்து நின்ற பொழுது கூட தானியேலை சேதப்படுத்த முடியவில்லை. வாய்கள் கட்டப்பட்டது, கர்த்தர் தானியேலோடு கூட இருந்தார். தானியேலோடு கூட கர்த்தர் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகியிருக்கும்? சிங்கங்கள் தானியேலை சிதைத்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை சிங்கங்கள், ஆனா அவன் சேதம் அடையவில்லை. காரணம், நம் பக்கத்தில் அவர் இருக்கிறார். சுவாசிக்கிறீங்களா? தைரியமா இருங்க. எதுவும் எப்போதும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நம் பக்கத்திலே அவர் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள அப்பா, நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்கள் பக்கத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து எல்லா எதிர்ப்புகளுக்கும் மத்தியிலும் உமக்காய் ஓட செய்திருக்கிறீர். தொடர்ந்து ஓட செய்யும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தையின் வல்லமையினால பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.